எல்லாருக்கும் வணக்கம். பாருங்கள், தென்னை மரம் நாங்கள் வச்சுருந்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளாகவே காய்க்காமல் இருந்தது. ஸோ அப்போ எல்லோரும் சொன்னாங்க, இதில் உள்ள தேவையில்லாத இந்த கிளைகளெல்லாம் நீங்கள் வெட்டி விட்ருங்க, சுற்றிலும் வந்து ரவுண்ட் போடுங்க, இதில் நீங்கள் உரம் தண்ணி எனி டைம் இருக்கிற மாதிரி பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக வந்து பாலையிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதுனால நாங்கள் அதை ஃபாலோ பண்ணியிருக்கோம். முன்னாடி நாங்கள் கொஞ்சம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா எறும்புலாம் வந்துருச்சு. ஸோ தென்னை மரத்தை சுற்றிலும் எறும்பு வந்தோன்னா நாங்கள் பயந்துட்டோம், என்னடா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், எறும்பு வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உப்பில் கொஞ்சம் மஞ்சத்தூள் கலந்து அந்த ஒவ்வொரு கிளைகளுக்கும் நடுவுலையும் நம்ம போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த எறும்பு வந்து இதாகிடுச்சு. இப்போ எல்லா கண்ணுங்களும் பொழைச்சிருச்சு. ஸோ இதில் நமக்கு நிறைய யூசேஜ் இருக்குது பாருங்கள். தென்னை மரத்தினால பார்த்திங்கன்னா இதனோட வேஸ்டேஜ் வந்து இதை வந்து நம்ம என்ன தென்னை கீத்தை வச்சு நம்ம வந்து வீட்டுக்கு வேணுங்கிற வீடு கூட்டுறதுக்கு வேணுங்கிற விளக்கமாறு அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் வந்து இதில் கிடைச்ச இதை வச்சு நாங்கள் வந்து ஒரு பூச்செடி வச்சுருக்கோம், அதுக்கு பந்தல் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்குது. சில இதெல்லாம் காஞ்சி போயிட்டு அப்படின்னா நம்ம சமைக்கிறதுக்கு விறகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நிறைய நீங்களும் தென்னை மரம் வைங்க. உங்களுக்கு அப்படி காய்க்கல அப்படின்னா நீங்கள் இது மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் காய்க்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த ஆடி மாதத்தில் தென்னை மரம் வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப சாஞ்சிருச்சு. நான் நினச்சிட்டேன் இதெல்லாம் பொழைக்காது, அப்படியே வேரோடு பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிருச்சு. ஸோ நம்ம அதுக்கப்புறம் நாங்கள் வந்து மண் அணைச்சி திருப்பி இதே மாதிரி ரவுண்ட்லாம் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இது ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக இன்னும் 2 மாதத்தில் பாலையிடும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி வந்த உடனே கண்டிப்பாக உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஓகே, பாய்.